ஆடியோ லான்ச் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, அதனால உங்களுக்கு ட்ரைலர் காட்ட முடியல. யூடியூப்ல இருக்கு, பாருங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஆக்சுவலாக இந்த படம் வந்து இப்போ ரீசெண்டாக இருக்கிற பேய் படம், காமெடி படம் மாதிரிலாம் இருக்காது. காஞ்சூரிங் மாதிரி ரொம்ப ஹாரராகவும் இருக்காது. 13B மாதிரி ஒரு செட்டிலான ஃபேமிலி ஹாரர் படமா இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. கேள்வி பதில். ஏன் சதீஷா டீம் அவருக்கும் நன்றி. அவங்க பேக் போனா இருந்து இந்த நேற்று ஒரு 5 o'clock தான் ஃபிக்ஸ் பண்ணோம், அதுக்குள்ள இருந்து இவ்வளவு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் ஏன் சதீஷா சிவாதா எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். சொல்லுப்பா சுப்பிரமணியம் சார், நீங்க வந்து கொஞ்ச நாளா வந்து டைரக்ஷனே மறந்துட்டு நிறைய படத்துல எந்த படம் ஃபங்க்ஷன்லாம் நீங்க இருக்கீங்க, எந்த மேடைனால இருக்கீங்க, நடிகரா மாறிட்டீங்க, இன்னும் டைரக்ட் பண்ண மாட்டீங்களா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? செப்டம்பர் ஆரம்பிக்கிறோம். இது யாரு சொல்லி கொடுத்து சொன்னது? செப்டம்பர் ஆரம்பிப்போம். அப்புறம் எதுமா அதாம்மா ஏற்கனவே அப்படித்தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். பேயிங் கெஸ்ட் அருண் சார் இங்கே சார் படத்துல சோனியா மேடம் என்ன கேரக்டர், இவங்க ஸ்மிருதி என்னவா வராங்க சார்? யாரு பேய்? இல்ல பேயின்னு இல்லை சார், ஒரு அபார்ட்மெண்ட்ல நடக்கிற ஒரு ஹாரர் விஷயம். இப்போ சோனியா ஒரு சிங்கிள் மதரா வராங்க, அவங்களுக்கு ஒரு இஷ்யூ நடக்கும். இங்க இதுலயும் ஒரு ஹாரர்னால இதுல நம்ம ஒரு சோசியல் மெசேஜ் பிளான் பண்ணிருக்கோம் சார். ஒரு சின்ன விஷயத்தினால ஒருத்தருடைய ஒரு சொல்றோம் இல்லையா, நம்ம பண்ணாத தப்புனா ஒரு அஃபெக்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ண ஸ்கிரிப்ட் தான் அது. அவங்க ஒரு அபார்ட்மெண்ட் ஒரு அபார்ட்மெண்ட்டா அது வரும். அது யாரு இது சமைச்சு யாருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். சார் 7G ரெயின்போ காலனில வந்து சார் இங்க சார் ஒரே நிமிஷம் சார் சொல்லி உண்மையில தேங்க்யூ. அந்த அபார்ட்மெண்ட் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அந்த அந்த அபார்ட்மெண்ட்டை நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு இதில் பார்த்தா தெரியும். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 4-5 months வந்து நான் அபார்ட்மெண்ட்ஸ் தேடினா எங்கேயுமே கொடுக்கல. ஏன்டா கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு எனக்கு அப்போ புரியல. நாங்கள் ஷூட்டிங் முடிச்சப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஏன் தர மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ, ஏன்னா பிகாஸ் ஷார்ட் டைம் அந்த அபார்ட்மெண்ட் ஒரு 7th floor அப்படியே பிளாஸ்ட் பண்ணியிருக்கோம், ஃபுல்லாக பர்ன் பண்ணியிருக்கோம். அது அந்த அந்த படத்தில் வர எல்லா சீக்வன்ஸும் அதே அபார்ட்மெண்ட் தான் பண்ணியிருக்கோம். வேற செட்டாவோ எங்கேயுமே நம்ம போட்டு பண்ணல, எல்லாமே லைவ்ல பண்ணியிருக்கோம். அதனால அந்த அபார்ட்மெண்ட் வந்து இந்த எஸ்எல் அபார்ட்மெண்ட் வேலைச்சேரியில இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். நேத்தோட அவங்க தேங்க்ஸ் பண்ணி தான் வந்தோம் சார். இதுல சோனியா அகர்வால் மேடம் வந்து பேயா காட்டியிருக்கேன்ட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க. ஆனா வந்து 7G ரெயின்போ காலனில வந்து அவங்க அழகிய வந்து ஒரு ஆவியா காட்டியிருப்பாங்க. இதுல ஏன் அவங்களுக்கு பேயா காட்டு உங்களுக்கு என்ன வந்தது? இதுல ஆவியா காட்டிருப்பாங்க இது 7G ரெயின்போ காலனில. ஆமா, அதுல செத்துட்டு அவங்களோட மைண்ட் தாட்ல வந்து அழகிய ஆவியா தான் காட்டியிருப்பாங்க. இதுலயும் அழகா காமிச்சிருக்கோம். அவங்க பேஸ் நம்ம எதுவுமே இது பண்ணல. இதுதான் நீங்க பாத்தீங்கன்னா அதோட இதுல ரொம்ப அழகா இருப்பாங்க. இல்ல சார், அதுக்கும் இதுக்கு நான் சொல்லலையா, நானும் முதல்ல சொல்லிட்டேன். அதனால நம்ம டைட்டில் கொடுக்கும் போதே நான் அப்பயே ஒரு பிரஸ் மீட் மாதிரி வச்சு சொல்லிட்டேன். அதுக்கு இது நம்ம எதுவுமே பிளான் பண்ணல. அது எல்லாமே கோஇன்சிடென்ட்டா நடந்த விஷயம் தான் சார். சித்தார்த் திருப்பி வந்து மியூசிக் டைரக்டரா இல்ல நடிக்கிறாரா, பேக்கேஜா உங்கள்கிட்ட பேசினாரா படம் சொல்லுங்க. இல்ல படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் பேச வைப்பார். பேக்ரவுண்ட் ஒர்க் வந்து அவ்வளோ பிரமாதமா கொடுத்துருக்காரு. அவர் நாங்கள் இது மாதிரி ஒரு டீம் ஷோ மாதிரி பார்த்தோம். சவுண்ட் கேட்டு கையில காட்டுறாரு, கூஸ்பம்ஸ் வந்து பாத்தீங்களா அப்படின்னாரு. ஆமா நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்தது அப்போ. அதனால அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து இதுல வந்து நான் ஆக்சுவலா வந்து இந்த ரோலே வந்து நான் சித்தார்த் மாரி சாரோடைய ஒரு ரோல் தான் நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணேன், ஆடிஷன் பண்ணேன். அன்எக்ஸ்பெக்டடா ஒரு இதை மீட் பண்ணி பேசும்போது இந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொன்னேன். அப்போ ஒரு மைண்ட்ல வந்து இவர் பண்ணது கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மூவில வந்தாரு. அப்புறம் நமக்கு பேக்ரவுண்ட் சார். இப்ப ஒரு படத்துல வந்து 2 ஹீரோ வச்சு பண்ணிடலாம் ஈஸியா. ஆனா 2 ஹீரோயின் வச்சு பண்றது ரொம்ப டாஸ்க். ஏதாவது டாஸ்க் வந்து உங்களுக்கு பெருசா இருந்ததா? இல்ல நான் வெப்பலே வந்து 5 பேர் வச்சு பண்ணிருக்கேன் இல்லையா, அதனால அது ரெண்டுமே வந்து அழகான ஹீரோயின் சரிங்களா. யாரும் வந்து சீன்ஸா இருந்தாலும் சரி, ஷெட்யூலா இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள சீன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு சொல்லுவாங்க. சோ உங்களுக்கு ஏதாவது டாஸ்க் அப்படி இருந்ததா? கொஞ்சம் கஷ்டம். இல்ல அப்படி இல்லை, நான் இவங்க சொன்னா இல்ல அவங்க எடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க, அவங்க சொன்னா இல்ல இவங்க ஃபர்ஸ்ட் எடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த பிரச்சனை கடைசியில்
சுந்தரி வெங்கட் மேடம். இல்ல அவங்க சீனியர் அவங்க பண்ணிட்டுமேன்னுவாங்க. அவங்கள கேட்டா இல்ல அவங்க போறாங்க அவங்க பண்ணிட்டுமேன்னுவாங்க. சுமதி வெங்கட் அவங்கள்ட்ட கொடுங்க. சுமதி வெங்கட், இந்த படத்துல நீங்க ஹீரோயினா சோனியா அகர்வால் ஹீரோயினா? கதை தான் ஹீரோயின். நல்ல கதையா இருக்குல்ல. டேரக்டர் சார் நீங்க சொல்றீங்க இப்ப வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து சுப்பிரமணியம் அண்ணா கூட சொன்னாங்க, தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து நகைச்சுவை நடிகர்கள் கம்மியாயிட்டாங்க, நம்ம கல்கி மாதிரி ஒரு ஆளு வந்து வரணும் அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசுறாங்க. ஏன் உண்மையாலுமே வந்து நகைச்சுவை நடிகர்கள் வந்து சரியா வந்து உங்களை கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்களா, இல்ல வந்து பெரிய இடத்துக்கு அவங்க ஹீரோவா மாறுறதுனால வந்து உங்களால வந்து அவங்க கனெக்ட் பண்ண முடியலையா? இல்ல அப்படி இல்லை சார், கோஆபரேட் பண்ண மாட்டாங்கல்ல. இங்க யாரா இருந்தாலும் முட்டியும் போது தான் சார் வரும். இப்ப என்ன கூட நான் பார்த்து யார்கிட்ட ஒர்க் பண்ணல. இப்போ நான் போய் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் சான்ஸ் கேட்க முடியுமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் கேட்பாங்க, யார்கிட்ட வந்தீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இங்க எல்லாருமே அவங்க அடையாளம் தேடணும்னா முட்டி மோதிட்டு தான் வரணும். அவங்க வந்து ஸ்டாண்ட் பண்ண அப்புறம் தான் இவங்க இதுக்கு பொருத்தமா இருப்பாங்களேன்னு யோசிப்பாங்க. அது வரையும் அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி குரங்கு பொம்மை எப்போ நடிச்சார் கல்கி, நான் அப்பயே சொன்னேன் இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் இந்த பர்ஃபார்மன்ஸ் இது நல்லா வரும்னா ஒரு கேப். அந்த கேப் வந்து என்னன்னா இப்போ எனக்கும் சேர்த்து தான் சொல்லுவேன், இந்த கேப் தான் சினிமா கற்றுக் கொடுக்கும் சார். நீங்க எப்படி சர்வை பண்ணணும் நம்ம நினைப்போம் இல்லையா, இது மட்டும் ஸ்கிரீன்ல வந்துட்டா நாளையில இருந்து பார் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா, அது இல்லை சினிமா. சினிமா ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும், அதை நம்ம கரெக்டா நம்ம சினிமாக்கு நான் எப்பவுமே சொல்லுவேன், சினிமாவை நம்ம நேர்மையா நேசிச்சோம்னா சினிமா நம்மளை எப்பயுமே கைவிடாது சார். என்னையும் தான் நம்ம தேடி வந்து நமக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கும். நம்ம சினிமாவை நேர்மையா நேசிக்கிறோம். அப்போ கல்கி வந்து அந்த வெற்றிடத்தை வந்து நிரப்பிடுவாரா 2 வருஷத்துக்குள்ள? அவரே நிரப்பிட்டாரு. ஆக்சுவலா லாஸ்ட் மந்த் பேசுவோம், தம்பி ஆபீஸ் வரீங்களா, அண்ணா தலைவர் கூட வேட்டையன்ல இருக்கேன் நான். இருங்க தம்பி, நல்ல விஷயம் தானே. ஆமா, அதனால இப்ப நீங்க கல்கி அவரை பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் வரும் அவர்கிட்ட. நீங்க சாதாரண ஒரு விஷயம் சொல்லும் போது ஆக்சுவலா இதுல ஒரு சீக்வன்ஸ் பண்ணலாம்னு சொன்னோம். சும்மா சொன்னவர்கிட்ட கண்டிப்பா பண்ணலானே, செகண்ட் ஹாஃப்ல வந்து பயங்கரமா அது ரெஸ்பான்ஸ் இருக்கும். சும்மா ஒரு வீட்டுல போய் அவர் மாட்டிப்பாரு, இந்த சந்திரமுகில வடிவல் சார் வருவா இல்லையா, அந்த மாதிரி ஒரு வீட்டுல போய் மாட்டிட்டு யாருமே இல்ல, அந்த தம்பி தனியா இருக்கும்போது ஃப்ரிட்ஜில் போய் திங்ஸ் எடுத்து சாப்பிடுவாரு. நான் போய் பாத்துக்கிறமான்றப்ப அந்த வீட்டுல 2 பேர் வேற இருப்பாங்க. அந்த வீட்டுல மாட்டி என்ன பண்ண சொன்னேன், நல்லா என்ன பண்ணா இல்லை, இது நம்ம ஹியூமர் வைக்கிற மாதிரி ஐடியாவே இல்லை, இந்த ஸ்டைல பண்ணோம். நெக்ஸ்ட் ஆல்மோஸ்ட் ஸ்கிரிப்ட்ல ஓகே ஆயிடுச்சு. இன்னும் ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர்ல பிளாக் ஹியூமர், ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ஹியூமர், இந்த கோலமோர் கோக்கிலா அந்த டாக்டர்ல அந்த ஸ்டைல பண்றோம். கல்கியை வந்து அதுல பெருசா பார்ப்பீங்க, அவருக்குன்னே ஒரு பெரிய ட்ராக் அதுல இருக்கு. சுமதி மேடம், நீங்க இந்த 7G ரெயின்போ காலனி படம் பாத்தீங்களா? அப்ப என்ன படிச்சுட்டு இருந்தீங்க? இந்த படத்துல உங்களுக்கும் சோனியா அகர்வாலுக்கும் என்ன தொடர்பு? அப்ப நான் ஸ்கூல்ல இருந்தேன். பட் அதான் மேமோட நான் மூவிஸ் பார்த்து வளர்ந்துருக்கேன். ஸோ அவங்களோட நடிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் எனக்கு அந்த ஒரு பிளெஸிங் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் முதல்ல இருந்து பண்ண மூவிஸ்ல தான் நிறைய பெரிய ஸ்டார்ஸ் நடிச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். மேம் கிட்ட என்ன கத்துக்கிட்டேன்னா ரொம்ப காமா இருப்பாங்க. அவங்க அவ்வளோ சாஃப்ட் அண்ட் காம். பட் அந்த சீனுக்கு வந்துட்டாங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பர்சன். அண்ட் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ரொம்ப சிம்பிளா எவ்வளோ ஒரு டவுன் டு அர்த்தா இருப்பாங்க. ஸோ நம்ம ஃபியூச்சர்ல இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஷி டேக் சோ மச் கேர் ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் எல்லாரையும் கன்சிடர் பண்ணுவாங்க, எல்லாரையும் கம்ஃபர்டபுள் ஆக்குவாங்க. அண்ட் ஒரு பெரிய ஆர்டிஸ்டா இருக்கும்போது நம்ம கூட நடிக்கும் போது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஐயோ நம்ம இது பண்ணிட கூடாது அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஆனா அவங்களோட நடிக்கும் போது அவங்க ஷி மேட் ஷூர் எவ்ரி ஒன் ஆர் வெரி கம்ஃபர்டபுள். ஸோ அந்த மாதிரிலாம் ஐ திங்க் ஐம் வெரி பிளெஸ்ட் டு ஒர்க் வித் சோனியா மேம். அண்ட் ஐம் ஆல்சோ வெரி பிளெஸ்ட் டு ஒர்க் வித் நிறைய பெரிய ஆர்டிஸ்ட். ஆக்சுவலி சுப்ரமணிய சிவா சாரும் நான் மாரன்ல மீட் பண்ணுவோம். சாரோட அப்போவே எனக்கு அந்த என்டையர் டீம்ல எனக்கு ஃபர்ஸ்ட் கம்ஃபர்டபுள் ஆக்குனது சார் தான். ஸோ இங்க அவரோட சேர்ந்து நடிக்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார் இப்போ வந்து சுப்பிரமணிய சிவா சார் வந்து இப்போ நடிகர் ஆயிட்டாரு, ஆனா டேரக்டர் சில டைம்ல வந்து எட்டி பார்க்கும். உங்க படத்துல ஏதாவது வந்து எட்டி பார்த்தாரா டேரக்டரா? இல்ல எட்டியில கூடவே உட்காந்து பார்த்தாரு, ஃபுல்லா பார்த்தாரு. அதுல வந்து நிறைய என்கரேஜ் பண்ணுவாரு. அதனால இன்னொரு விஷயம் சோனியா அகர்வால் பத்தி சொல்லி ஆகணும். அவங்க நிறைய சீனியர் டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு அவங்க அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. ஒரு சீக்வன்ஸ் நம்ம எப்படி சொல்றோம் அவ்வளோ அவங்க உள்வாங்கிட்டு ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் ஒரு பிளஸ்னா டேரக்டர்ஸ் கிட்ட இருந்து ஒரு கரெக்டான ஒரு வே வந்து அவங்க எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டாங்க, ஃபுல் கோஆபரேஷன் கொடுத்துருவாங்க. நான் சொல்லிட்ட முதல்ல அண்ணன் சொல்லணும்னு சொன்னேன், அவர் கூட இருந்தாரு, எல்லாம் பார்த்து இது பண்ணலாமான்னு கேட்பாரு, பண்ணல. அதான் நிறைய எனக்கு கைடாகவும் இருந்தார். சுப்பிரமணியம் சார், அந்த போஸ்டர்ல உங்க படமுமே இல்லையே, நீங்க காணலையா? சஸ்பென்ஸ் கண்ணாடியோட கண்ணாடி இல்லைன்றதால வந்து நீங்க என்ன கேட்டு நடிச்சிருக்கீங்க? என்ன அதுக்கு அதான் சஸ்பென்ஸ். டைரக்டர் கிட்ட கேட்கறதுக்கு இல்லை, என்கிட்ட கேட்குறீங்க.
அண்ணா இவரு சொன்ன மாதிரி டிஎஸ்ஆர் சொன்னா தெரியுமா 200 முன்னூறு கவுண்டமணி அண்ணன் சொல்லுவாரு, டேய் இவன் சினிமாக்காரனுங்க மேடையில் ஏறிட்டா 600 400 பானுவேன், இறங்கி வந்துட்டா 100 200 அலைய விடுவானுங்கடா அப்படின்ற மாதிரி. என்னன்னு கேட்டா ஒரு விஷயம், இப்ப யாரோ காமெடி நடிகர்கள் பத்தி கேட்டாங்க. என்னன்னு கேட்டா அதாவது ஒரு 7 நடிகர்கள் இருக்காங்கன்னு வச்சுங்க, பெரிய நடிகர்கள். ஆனா கதை சொல்றவன் கிட்டத்தட்ட 2000 3000 பேர் கதையை வச்சுட்டு இருக்கான் ரெடியா. அப்ப என்னன்னா ஃபேமஸா உள்ளவங்க அடுத்த யாரை வச்சு எடுக்கலாம்னு போது அது ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் வந்து ஹீரோ ஆக்கணும்னு நினைப்பாங்க, வில்லனுங்களை வந்து ஹீரோவாக ஆக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போகும்போது ஒரு ஃபெமிலியர் ஒரு ஃபேஸ் வேணுன்றதுக்காக தான். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நாகேஷ் காலத்துல இருந்து, தேங்காய் சீனிவாசன் காலத்துல இருந்து, சுருள்ராஜன் காலத்துல இருந்து எல்லாமே ஹீரோன்னு நினைச்சிருக்காங்க காமெடி ஆர்டிஸ்ட்லாம். ஏன் நல்ல கதை இருந்தால் நம்ம டிஎஸ்ஆர் கூட நீங்க ஒரு கதை நாயகனா ஆக்கிடலாம், அதுல எந்த இது கிடையாது. ஆனா சினிமான்றது வந்து யாரை வேணாலும் எப்ப வேணாலும் இப்ப ஹாரன் சொன்ன மாதிரி மிகச்சிறந்த ஒரு இடத்துல வைக்கிறதும் இருக்கு. பல பேரை வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு உண்டாகிறதும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சலாம் செந்தாமரை திருடாதிரியில வந்து தனுஷ் அம்மாவை செந்தாமரை ஒய்ஃப் தான் நடிச்சிருப்பாங்க. செந்தாமரை 55 வயசுக்கு மேலதான் ஒரு பெரிய வில்லனை. அதுக்கு முன்னாடிலாம் அவ்வளவு நாடகம் நடிச்சிருக்காரு. தங்கப்பதக்கம்னு ஒரு படம், சூப்பர் ஹிட் படம் ஐயா நடிகர் தேவன் நடிச்சிருக்கல. அதுல வந்து 100வது நாள் அந்த அந்த நாடகத்துல ஹீரோ வந்து செந்தாமரை தங்கப்பதக்கத்துக்கு. அதுல 100வது நாள் அந்த நாடக விழாவுக்கு போனவர் தான் நடிகர் திலகம். அவர் அந்த நாடகம் பார்த்துட்டு இதை ஏன் நம்ம சினிமாவில் எடுக்கக்கூடாதுன்னு அவர் நடிச்சிட்டார் நடிகர் திலகம். ஆனா 100 நாள் நடித்த அந்த செந்தாமரை என்ன ஃபீல் பண்ணிப்பார். ஆனால் டி ராஜன் என்ற ஒரு மனிதன் வந்து செந்தாமரை மிகப்பெரிய வில்லனா இருக்கு. அப்ப அது வரைக்கும் இங்க சினிமாவை வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். காலங்கள் வந்து யாரை வேணாலும் எப்ப வேணாலும் பெரிய ஆள் ஆகும். ஆனா எப்பன்னு யாருக்கும் தெரியாது. அதான் சினிமாவுடைய மேட்ச். இங்க இருக்கிற நிறைய பேரே வந்து நடிக்க வந்திருக்கலாம், பத்திரிகையாளர் பெரும்பாலும் இந்த டேரக்டர் ஆகணும்னு வந்திருக்கலாம். இந்த ஜெகன் வந்து மிக சிறந்த பாடலாசிரியரா வர்றான், நடிகனா வர்றான் இல்லையா. யாரை எந்த இடத்துல கொண்டு வரும்ன்றது சினிமா வச்சிருக்கிற ரகசியம். எதிர்காலம் வந்து எல்லாருக்குமான ஒரு பொசிஷன்ல வச்சிருக்கு. ஆனா யார் யாருக்கு எப்ப வச்சிருக்குன்னு தெரியாது. ஆனா அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அந்நியன்ல வந்து ரெமோ மாதிரியும் இருக்காங்க. டேரக்டர் சார், நீங்க டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது சோனியா அவர்கள் உள்ள இருந்தாங்களா, இல்ல டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உள்ள வந்தாங்களா? அது ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து நடிக்க வச்சிருக்கீங்க. அவர் வந்து இனிமேல் நடிக்க போலாமா இல்ல மியூசிக் போலாமான்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டரோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லுங்க சார். இது நீங்க அப்பார்ட்மெண்ட் பூஜை வந்தீங்க ஞாபகம் இருக்குங்களா? அப்ப என்ன ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, ஏன் டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணாம ப்ரொடக்ஷன் நம்பர் 1 2 போறீங்க? அப்போ சொன்னேன் ஒரு நல்ல டைட்டிலுக்கு வெயிட் பண்ணோம் சார். நீங்க ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்குங்களா? ஒரு நல்ல டைட்டிலுக்கு வெயிட் பண்ணோம் சார். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கிரிப்டை கரெக்டாக போயிட்டோம்னா நம்ம டைட்டில் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் படம் பண்ண இல்லை அந்த டைட்டில் இதுக்கு ஆப்டா இல்லையா வேற டைட்டில் சொல்லியிருக்கலாமோ, அப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு ஒரு ஃபீல் இருக்கும் சார். சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி அமைஞ்சது தான் சார் சமைச்சு. அதான் நெக்ஸ்ட் சித்தார்த்துக்கு இது நீங்க தான் சொல்ற மாதிரி இந்த 2 கண்ணுல எந்த கண்ணு நல்ல கண்ணுன்னு கேட்டேன். ஆஸ் அ டைரக்டரா பார்க்கும்போது அவர் ஆக்ட் பண்ணலாம், டெக்னீஷியனா பார்க்கும்போது மியூசிக் பண்ணலாம். இசையமைப்பாளர்களில் ஒரு நடிகன், நடிகனில் ஒரு இசையமைப்பாளர். அழகான கேள்விகள், அற்புதமான பதில்கள். நன்றி. சொல்லு. மெயின் பேஷன் அண்ட் லவ் மியூசிக். பிரேக் டைம்ல ஆக்டிங் பண்ணுவாங்க. நன்றி. அடுத்ததாக ஒரு குரூப் போட்டா எடுத்து லட்சியம் தான் கூப்பிடணுமா? அப்ப அவங்கள ஒரு குரூப் போட்டா 1 to 2